இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்களாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம் இதெல்லாம் பெருசா யாரும் பார்க்கறது இல்லை. இருந்தாலும் இதற்குண்டான விஷயத்தையும் நமக்கு அதுக்கான இதை பார்க்கும்போது எல்லாமே இந்த திருமண வாழ்க்கையில, ஏன்னா லைஃப்ல முக்கியமானது எதுன்னா கல்யாணம் தாங்க. சம்பாதிக்கிறது எப்ப வேணாலும் சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் இழக்கிறமா இன்னொரு 10 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துல சம்பாதிச்சிடலாம். ஆனா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அல்ல. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா? இப்ப இது எல்லாமே திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சனி சந்திரன், அதாவது சனி பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்திலோ சந்திரன் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலோ இருந்தால் அது புணர்ப்பு தோஷம். இது என்ன பண்ணும்னா திருமணத்துல குழப்பத்தை உண்டு பண்ணும். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போயிடும். பக்கத்துல இருக்கவங்க எப்படி என்ன கேட்காம பண்ண, இல்ல அவங்க அது சொன்னாங்க, அது சரியில்லைன்னு சொன்னாங்க பையனை பத்தி, இல்ல பிள்ளை பத்தி இப்படி சொன்னாங்க, அந்த அந்த அதுலயே குழப்பி விட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இந்த சனி சந்திரன், சனி மிதமான கிரகம், மெதுவா போகக்கூடியது, தடையை கொடுக்கக்கூடிய கிரகம். சந்திரன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், வேகம். அப்ப இந்த சனி சந்திரன் நினைவு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு பார்த்தா டக்குன்னு முடிச்சிடணும். சனி பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ சந்திரன் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ இருந்தால் அது புணர்ப்பு தோஷம். அடுத்தது சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்தால் அது புணர்ப்பு தோஷம். சந்திரனும் சனி பகவானும் சேர்ந்திருந்தால், அடுத்தது சந்திரனும் சனி பகவானும் பார்த்து கொண்டால், சனி இங்க இருக்காரு, சந்திரன் எங்க இருக்கார், அடுத்தது சனி வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சனி, பரிவர்த்தனை யோகம். இந்த சந்திரன் கல்யாணம் பண்ணி தாலி கட்டுறதுக்குள்ள போதும் ஆகி போயிடும். இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிரும். அப்பதான் உங்க அம்மா சொல்லுவாங்க, ஏண்டா இந்த பிள்ளை விட இன்னும் கொஞ்சம் வேற பார்க்கலாமா, கம்முன்னு இருமா, எனக்கு இந்த பிள்ளையே போதும். இல்லடா எனக்கு ஏன்னா மனசுக்கு பிடிக்கும். என்ன சந்திரனா தாய் இல்லையா? அப்ப லக்னத்துக்கு எத்தனாம் பாவமா வருதோ அந்த பாவ உறவுகள் மூலமாக அந்த திருமணம் தடைபெறும். திருமணத்துல குழப்பம் வரும். இப்ப மீறி கல்யாணம் பண்ணிட்டா மாமியா மருமகளை மெச்சுக்குவாங்களா? கண்டிப்பா கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம்னு அந்த காலத்துல இருந்துச்சு. அடுத்தது சார பரிவர்த்தனை, அதாவது சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம், சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரிவர்த்தனையாக. இப்போ ஒண்ணும் வேண்டாம், இங்க திருவோண நட்சத்திரம் இருக்கு, இங்க பூச நட்சத்திரம் இருக்கு. அப்ப இது பரிவர்த்தனை, சந்திரன் சனி பரிவர்த்தனை. இப்ப இங்க சனி பகவான் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இருக்கு, இங்க பூச நட்சத்திரம் இருக்கு. இப்ப சனி பகவான் இங்க பூசத்திலையும் சந்திரன் இங்க திருவோணத்திலையும் இருந்தாலும் அதுவும் புணர்ப்பு தோஷத்தை கொடுக்கும். இந்த நிச்சயிக்கப்பட்டு தேதி குறிச்சு கல்யாண மண்டபத்துல கூட நிக்கிறது எதுன்னா இந்த புணர்ப்பு தோஷம் தான். யாரால? மற்றவங்களால. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, பார்த்தா பேசுனா உடனே முடிச்சிடணும், இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்களால பிரச்சனை கல்யாணம் நடந்துடும். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு சனியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரணும்.
சனியும் சந்திரனும் நேர் ஒரே இடத்துல இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு போய் சந்திரனுக்கும் விளக்கு போட்டு சனி பகவானுக்கு விளக்கு போட்டு 2 பேத்துக்கு அர்ச்சனை பண்ணி திங்கக்கிழமை சனிக்கிழமை அப்படி ஒரு 7 வாரம் அல்லது ஒரு 10 வாரம் அல்லது 19 வாரம் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த புனர்ப்பு தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்காது, திருமணம் அந்த பேச்சுவார்த்தையிலையும் தடை இருக்காது. இது எங்க இருக்கு அப்படின்னா ஈரோட்டில் கோட்டை ஈஸ்வரன் கோயில்னு சொல்லுவோம், கபாலீஸ்வரர் கோயில்னு சொல்லுவோம். அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் சந்திரன் எப்படி இருப்பாரு, சனி பகவான் ஆப்போசிட்ல இருப்பார். இப்போ சந்திரனும் சனி பகவானும் நேர் பார்வை பார்க்கக்கூடிய இடம்னா ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோயில் தான், கபாலீஸ்வரர் கோயில். அங்கே போயிட்டு திங்கக்கிழமையோ சனிக்கிழமையோ தீபம் போட்டுட்டு கண்டிப்பாக வரணும். அப்படி வரும்போது இந்த புனர்ப்பு தோஷமானது நிவர்த்தி ஆகும். சரிங்களா? சரி, புனர்ப்பு தோஷத்துக்கு மட்டும்தான் கோயில் சொன்னீங்கம்மா, மற்ற கோயிலெலாம் சொல்லலை அப்படின்னா சர்ப்பதோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்துக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான மாதிரியான சில வழிபாட்டு ஆலயங்களுக்கு நம்ம செல்லணும். இது வந்து புனர்ப்பு தோஷம்னா சனி பகவானும் சந்திரனும் தான். அதனால ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோட்டை கபாலீஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது இந்த திருமண பேசுவார்த்தை பண்ணி நின்று போச்சுங்க அப்படின்னு இருக்கிறவங்கலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்களா? அடுத்தது சயன தோஷம். சயன தோஷம்